ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி அரிசி தோசை வந்து ஊற்ற போகிறோம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கு. நார்மலாக அரிசி நீங்கள் எப்படி ஊற வைப்பீங்களோ அதே மாதிரி தான் வந்து ஊற வைக்கணும். இது நம்ம 1.5 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் உளுந்து, ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஊற வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நாளே வந்து ஊற வச்சிடணும். அதாவது 8 மணி நேரம் கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரிசி வந்து ஊறணும். நார்மலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினத்தன்மையினால் நம்ம வந்து நல்லா வந்து அரிசியை வந்து ஊற வச்சுக்கிறது நல்லது. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஊறி இருக்கணும் அரிசி. அதே மாதிரி உளுந்தும் வெந்தயத்தையும் வந்து தனியாக வந்து ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தையும் உளுந்து போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் மாவு நம்ம 1.5 டம்ளர் மிக்ஸி யூஸ் பண்ணியாச்சு. நீங்கள் எவ்வளோ இருக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கிரைண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தோசை மாவு நம்ம எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் வந்து அரைச்சி கலக்கி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியதான். வந்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம தோசை வந்து அடுப்பில் தான் வந்து ஊற்ற போகிறோம். நல்லா வந்து தகரை வந்து காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிங்க. தோசை வந்து நம்ம எப்பயும் போல் ஊற்றுற மாதிரி ஊற்றிட வேண்டியதான். அதோட வந்து லைட்டாக வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிங்க. ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான், நம்ம கருப்பு கவுனி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து நம்ம மாற்றி வந்து போட்டாச்சு. நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை மாதிரி சூப்பராக வந்து வந்திருக்கு. வந்து அடுத்த தோசை வந்து நம்ம ஊற்றி வச்சாச்சு. இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, தகரம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ரொம்ப பெருசாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்து ஈக்குவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அனல் வந்து தாகாதுன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தோசையை தான் நம்ம ஊற்றுறோம் தகரத்தில். இதேமாதிரி அடுத்தடுத்த தோசையோ நம்ம எடுத்து பண்ணணும். வந்து நம்ம நார்மலாக வந்து தோசைக்கு என்ன சைட் டிஷ்ஷோ வந்து நீங்கள் அதை சாம்பார் நீங்கள் எதை வேணுமோ யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.